தேனியில் மல்லிகா ரகு அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. ரகு ரொம்பவும் அமைதியானவன், பொறுமைசாலி. ஆனால் மல்லிகா கோபக்காரி, பிடிவாதக்காரி. தன்னோட கணவன் ரகு தான் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். அவனுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. அவனோட நண்பர்கள்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு அவன் நினச்சா. ரகுவை அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் மெதுவா அவனுக்கே தெரியாமல் தள்ளி வச்சா. ரகுவும் தன்னோட மனைவி தான் மேலே இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறதுனால தான் இப்படி நடந்துக்கிறான்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே பொறுத்து போயிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் அவனோட தம்பிக்கிட்ட இருந்து ரகுவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அண்ணே, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலண்ணே, இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீ உடனே பார்க்க வாண்ணா, அம்மா ரொம்பவும் பயப்படுறாங்க அப்படின்னு தம்பி ரகு கிட்ட சொன்னான். இதை கேட்ட ரகுவும் ரொம்ப பதறி போய் மல்லிகா கிட்ட, மல்லிகா, நான் எங்கள் அம்மாவை போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மல்லிகா, எதுக்கு அங்கே போகிறீங்க, அதை தான் உங்கள் தம்பி பார்த்துட்டு இருக்கான்ல, நீங்களாம் ஒன்று போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ரகு ரொம்பவும் கோவமாக எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அம்மாவை மருத்துவமனையில் போய் சந்தித்தான். அம்மா கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த சில நாட்கள் மல்லிகா கிட்ட அவன் பேசவே இல்லை. மல்லிகா ரகு தன்னோட பேசாததை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டா. ரொம்பவும் சோகமாக உட்கார்ந்துருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரகு மல்லிகாவை உட்கார வச்சு பேசணும்னு நினச்சி மல்லிகாவை கூப்பிட்டு உட்கார வச்சான். மல்லிகா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மல்லிகாவும் ரொம்பவும் கவலை தோய்ந்த முகத்தோட வந்து உட்கார்ந்துருந்தா. மல்லிகா, எப்பவும் என் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும்னு நான் என்னைக்காவது உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? ஆனால் சொல்லியிருக்கணும்னு இப்போ நான் நினைக்கிறேன். என்னை எப்படி நீ கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீயும் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா உன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னான். நீ சொன்னபடியெல்லாம் கேட்டு தலையாட்டணும்னா நீ ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, ஒரு எந்திரத்தை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கோவமா மல்லிகாவை எச்சரித்தான். அன்புங்கிறது அடக்கி ஆள்றதுல இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு மல்லிகாவுக்கு புரிய வச்சான். அன்னையிலேருந்து மல்லிகாவும் ரகு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரகுவோட குடும்பத்தையும் அனுசரித்து போக பழகிட்டா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. இது புரிஞ்சுக்காம தான் நிறைய தம்பதிகள் டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. குடும்பங்கிறது அடக்கி ஆள்றதுல இல்லைங்க, அன்பை கொடுக்கறதுல தான் இருக்கு.